வணக்கம். இறை திருப்பணியிலே ஈடுபடுவது என்பது நமது கர்மாசயங்களை அழிக்கின்றன என்று நாம் காண்கின்றோம். வாரத்திற்கு ஒரு நாள், மாதத்திற்கு ஒரு நாள் எண்ணற்ற திருப்பணி குழுக்களோடு சேர்ந்து அப்பறப்போல் இல்லாவிடினும் அவருடைய திருவடிவாரத்திலே பக்தி கொண்டமையினால் நாம் உழவார திருப்பணிகளை செய்வோம். எண்ணற்ற சிவாலயங்கள் இடிந்த நிலையிலே இருக்கின்றன. பிரதோஷ வேளைகளிலாவது சென்று கிராமங்களிலே கேட்பாரற்று இருக்கின்ற பெரிய பெரிய சிவாலயங்களிலே ஒட்டடை அடிப்பது, பெருக்குவது, திருவிளக்கு மற்றும் கோவில் பாத்திரங்களை சுத்தி செய்வது என்று எண்ணற்ற திருப்பணிகள் செய்வாரின்றி கேட்பாரின்றி இருக்கின்ற நிலையிலே அவனைத்தையும் நாம் இயன்ற அளவு செய்தால், அல்லது இவ்வாறு செய்கின்ற திருப்பணி குழுக்களுக்கு நாம் நம்மால் இயன்ற மகேஸ்வர பூஜையின் உருவமான அன்னதானாதிகளை செய்தால் நமது நோய் நீக்கம் கண்டிப்பாக ஏற்படும். நினைத்தது அனைத்தும் நடக்கும். இருக்கும் வரை பிறர் உதவியின்றி நாம் அழகாக நம் வாழ்க்கை செவ்வனே நடத்தி செல்லலாம் என்பது அனுபவ சித்தமான உண்மை. சித்தர்களின் வாக்கு புரியாத நிலையில் இருந்தாலும் நாம் இவ்வாறு ஒரு உதாரணத்துக்கு தஞ்சை பெரிய கோயிலிலே பெருக்கி சுத்தம் செய்கின்ற அந்த திருப்பணியாளர்களுக்கு சென்று நாம் ஒரு உணவு வாங்கி கொடுப்பது, அவர்களுக்கு சற்று நேரம் ஓய்வெடுக்க சொல்லி நாம் செய்வது, இவை அனைத்தும் செய்தால் அங்கேயே சமாதிஸ்தராக இருக்கின்ற கருவூராருடைய அருள் நமக்கு சேரும். இவ்வாறு எண்ணற்ற சித்தர்கள் எண்ணற்ற சிவாலயங்களிலே தவமியற்றி இருக்கின்றார்கள். அவ்விடமெல்லாம் தெரிந்து கொண்டு சென்று நாம் அவர்களுக்கு திருப்பணி செய்ய நம் வாழ்விலே பல்வேறு திருப்பங்கள் ஏற்படும். நம் தலைமுறையினரே மிகவும் சந்தோஷமாக, மிகவும் ஆனந்தமாக வாழ்வை சமமின்றி நடப்பர். கோளெல்லாம் நன்மை பயக்கும் என்பது அனுபவ சித்தமான உண்மை. வணக்கம்.